திமுகவை நேரடியாகவே தாக்கி விமர்சனம் செஞ்சு ஒரு வீடியோ வெளியிட்டார். பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதான சொல்லிட்டு இருக்காரு, திமுக தான் எடுத்துட்டு இருக்காரு. அவர் திமுக வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாரு, பயன்படுத்தாம மறைமுகமாக பேசுறாரு. அதெல்லாம் பேசுறது அவர் தொடக்க காலத்திலிருந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதை மையமாக வைத்துக் கொண்டுதான் அவர் அரசியல் நடத்துகிறார். மற்ற கட்சிகளை அவர் அதிகமாக விமர்சனம் பண்றதில்லை. இப்போ பிஜேபியையோ அதிமுகவையோ மற்ற கட்சிகளை எங்களையும் விமர்சிக்க மாட்டார். அதனால பிரச்சனை இல்லை, நல்லதுதான். அது மாதிரி பல கட்சிகளை அவர் விமர்சனம் செய்வதில்லை. அவருடைய தாக்குதல் எல்லாம் பெரும்பாலும் திமுக மேல தான் இருக்குது. திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது அவருடைய ஆசையாக இருக்கலாம், லட்சியமாக இருக்கலாம், கனவாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது. அவ்வளவு எளிதிலே எங்களுடைய இந்த கூட்டணி ஒன்றாக வலுவாக இருக்கிற போது யாராலையும் இந்த ஆட்சியை மாற்றிவிட முடியாது. காங்கிரஸ் இப்போது இருக்கிற திமுக கூட்டணியிலே வலுவாக இருக்கிறது. காங்கிரசுக்கு என்று கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகளில் நம்பர் 1 திமுக, நம்பர் 2 அதிமுக, நம்பர் 3 மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தான். தமிழ்நாடு முழுதும் இருக்கிற கட்சி. எல்லா கிராமங்கள் தொடங்கி நகரங்கள் வரை வாக்கு வங்கியோடு, செயல் வீரர்களோடு, நிர்வாகிகளோடு, பூத் கமிட்டியோடு இருக்கிற கட்சி என்பது காங்கிரஸ் கட்சி தான். எனவே இந்த ரெண்டு கட்சியும், மூணாவது இருக்கிற கட்சியும் ஒன்னாவது இருக்கிற கட்சியும் ஒன்றாக இருக்கிற போது, அதோடு இன்னும் பல கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிற போது, தனியாக இந்த கட்சியும் அல்லது கூட்டணியாக கூட இந்த கூட்டணியை வீழ்த்துவது கடினம், வீழ்த்த முடியாது. எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும்.